அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். என்டிஏ கூட்டணியில் மோடியின் 3.0 சர்க்கார். எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவி லிஸ்ட் இதோ. லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இதையடுத்து மோடி 3வது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். என்டிஏ கூட்டணியில் மோடியின் புதிய அமைச்சரவையில் எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்ற லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றது. 543 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை பெற 272 இடங்களில் வெற்றி பெறுவது அவசியம். கடந்த 2 லோக்சபா தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை பெற்ற நிலையில் 18வது லோக்சபா தேர்தலில் 240 இடங்களை மட்டுமே பெற்றது. இதனால் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் ஆட்சி அமைத்துள்ளது. பிரதமராக நேற்று மோடி பதவியேற்றுக் கொண்ட நிலையில் அவருடன் அமைச்சர்களாக 71 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதில் ராஜ்நாத் சிங், அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் உட்பட கேபினெட் அமைச்சர்களாக 30 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். தனி பொறுப்புடன் கூடிய இணை அமைச்சர்களாக 5 பேரும், இணை அமைச்சர்களாக 36 பேரும் பதவியேற்றுக் கொண்டனர். மோடி அமைச்சரவையில் இந்த முறை புதுமுகங்கள் பலருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இளம் அமைச்சர்களாக 36 வயதுடைய தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த ராம் நாயுடு பதவியேற்றுள்ளார். கட்சி வாரியாக பார்த்தோம் ஆனால் பாஜகவை சேர்ந்த 61 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல் கட்சி வாரியாக பார்த்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை வகிக்கும் பாஜகவை சேர்ந்த 61 பேர் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளார்கள். ஆந்திராவில் வெற்றி பெற்றுள்ள சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியிலிருந்து கிஞ்சரப்புரம் மோகன் நாயுடு, சந்திரசேகர் பெம்மசானி ஆகிய இருவருக்கும் இடம் கிடைத்துள்ளது. அதேபோல என்டிஏவில் மற்றொரு பெரிய கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சியிலிருந்து ராம்நாத் தாக்கூர், PL வர்மா ஆகியோர் மத்திய அமைச்சர்களாகியுள்ளனர். அதுபோக ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியில் ஒருவர் இடம் பிடித்துள்ளார். பிரதாப் ராவ் ஜாதவ் நேற்று அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அதேபோல மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் HD குமாரசாமி, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சியில் ஜித்தன் ராம் மஞ்சி, இந்திய குடியரசுக் கட்சி அத்வாலேயில் ராம்தாஸ் அத்வாலே, லோக் ஜனசக்தி ராம் விலாஸ் கட்சியை சேர்ந்த சிராக் பஸ்வான், ராஷ்டிரிய லோக் தளம் கட்சியின் ஜெயந்த் சௌதாரி, அப்னா தளம் கட்சியின் சந்திரசேகர் சௌதாரி ஆகியோரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இந்த கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் மட்டுமே மத்திய அமைச்சரவையில் கொடுக்கப்பட்டுள்ளது. நன்றி.